ஆட்டு ஈரல் எப்படி சாஃப்டாக செய்யுதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு வந்து 3 பெரிய வெங்காயம், தாளிக்கிறதுக்கு வந்து சோம்பு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடணும். இதில் வந்து மிளகுத்தூள், சீரகத்தூள், குழம்பு மிளகாத்தூள் அது மட்டும் போட்டிருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் அரைச்சி வச்சு உங்கள்கிட்ட இல்லைன்னா கொஞ்சம் சாம்பார் தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா ஈரலை வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி, ரொம்ப பொடியாக போடக்கூடாது. இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் நல்லா அதை வந்து வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு தண்ணி விடுதான்னு பாருங்கள். தண்ணி விடலைன்னா மறுபடியும் நமக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு, இந்தளவுக்கு தண்ணி விட்டால் போதும். ஒரு 4 மினிட்ஸ் தான் நீங்கள் வைக்கணும். வச்சாலே குக் ஆகிடும். வச்சதுக்கப்புறம் அந்த 4 மினிட்ஸ் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஒரு பவுலில் டக்குன்னு மாற்றிடணும். அதுலேயே வச்சா ரொம்ப ஹார்டாயிரும். இப்போ பாருங்கள், அமுத்தினோனையுமே சாஃப்டாக வெளியே போகிறது பார்த்திங்களா? இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நம்ம எடுக்கணும். அதுக்கு வந்து 4 மினிட்ஸே போதுமானது. இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க.